வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ காலை நேரங்கள்லேயே இப்போ எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க. ஒரு சில பேர்கிட்ட குட் மார்னிங் சொல்ல போனால் கூட ரொம்ப சண்டைக்கு வர மாதிரி வர்றாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, மன உளைச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரெஸ்ஸுன்னா என்ன? மனதனுடைய ஃப்ரீக்வன்சி லெவல், அதாவது மனதுக்கு ஒரு அலைச்சூழல் இருக்குது. மனம்னா அலையாக பாயுது அல்லது படபடப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா? அதை கருவியை கொண்டு அளக்க முடியும். அந்த கருவிக்கு பேர் தான் எலக்ட்ரோ என்சோப்ளாகிராம். எலக்ட்ரோ என்சோப்ளாகிராம் EEG. அதனை கொண்டு மனதை அளக்கின்ற பொழுது ஒரு செகண்டுக்கு 14 to 40 வேவ்ஸ் காமிச்சிச்சுன்னா அதற்கு பெயர் பீட்டா வேவ். இப்போ இந்த நிலையில தான் எல்லாருமே பொதுவாக இருக்கிறாங்க. இதுக்கு பேர் உணர்ச்சி வயப்பட்ட நிலை. பீட்டா வேவில் இருந்தாங்கன்னா உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போது அவங்க ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருப்பாங்க. அந்த நிலையிலிருந்து 14 கீழே குறைக்கும் பொழுது ஆல்ஃபா வேவ், அதாவது 8 to 13 வரைக்கும் உள்ள அலைநீளத்தில் இருந்தாங்க. அவருடைய மனநிலை அப்படி இருக்கிறது என்று சொன்னால் அவர் அமைதியாக இருக்கிறார் என்று அர்த்தம். இப்போ இது எந்த நேரத்தில் சாத்தியம் அப்படின்னா, தூங்கும்போது கூட இது சாத்தியம்தான். ஆனால் தூங்கும்போது மனம் விழிப்பு நிலையில் இருப்பதில்லை. ஆனால் தியானம் செய்யும்போது மனம் விழிப்பு நிலையில் இருக்கிறது. அந்த விழிப்பு நிலையில் இருந்து நாம் தினந்தோறும் ஒரு 10 நிமிடம் 20 நிமிடம் பழகிக் கொள்கின்ற பொழுது தொடர்ந்து அந்த நிலையில் மனம் நீடிக்கும். அப்பொழுது நாம் அமைதியான நிலையில் இருந்து கொண்டு நம்மளுடைய வாழ்க்கை பற்றி, நம்மளுடைய கடமைகளை பற்றி சிந்தித்து நாம் செயலாற்றுகின்ற பொழுது எண்ணம் சொல் செயலிலே நாம் விழிப்புணர்வு பெறுகிறோம். அதனால் வாழ்க்கையிலே நல்ல மாற்றங்களை அடைகிறோம். எண்ணம் போல் வாழ்க்கை என்று சொல்கிறார்கள். எண்ணத்தை நல்ல விதமாக அமைத்து கொண்டால் வாழ்க்கை நல்ல விதமாக மாறும். எண்ணம் நல்ல விதமாக இருக்க வேண்டுமானால் நமது மனதுக்குள்ளே என்ன எண்ணங்கள் இருக்கின்றது என்பதை நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. அதற்கு மனதை அமைதியாக வைத்திருந்தால் தான் முடியும். வணக்கம்.